ராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போ. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள நாமம் மகிமைப்படும்படியாய் ஜெபியுங்கள், ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் அனைவருக்கும் நாங்கள் குடும்பமாக ட்ரினிட்டி வேர்ல்ட் சபையின் சார்பாக ஈஸ்டர் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக இந்த மாத வாக்குத்தத்தம் சங்கீத புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 1வது வசனம். சங்கீதம் 27:1. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தர் வசனத்தின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த வேதாகமத்தில் மரியாள், மார்த்தாள், லாசரு என்கிற ஒரு அருமையான குடும்பம் இருக்கிறது. இந்த குடும்பத்தை ஆண்டவர் சிநேகித்தார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, யோவான் 11:21. ஜான் சாப்டர் 11:25. யோவான் 11:25. இயேசு மார்த்தாளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், அந்த மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார், நான் தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். சொல்ல காரணம் என்னவென்றால், லாசரு மரித்து போனான். அந்த செய்தி, மரித்து போவதற்கு முன்பாய் வியாதியாக இருக்கிறான் என்கிற செய்தி ஆண்டவருடைய காதுகளிலே விழுகிறது. அவர் ஒரு சில நாட்கள் கழித்து மறுபடியுமாய் வருகிறார். சகோதரிகள் சொல்லுகிறார்கள், லாசருவின் சகோதரிகள் சொல்லுகிறார்கள், மார்த்தாள் மரியாள் சேர்ந்து சொல்லுகிறார்கள், நீர் இங்கு இருந்திருப்பீர் என்றால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான், அவன் செத்து போயிருக்க மாட்டான் என்று. ஆண்டவர் அதையும் கேட்கிறார். கேட்டு யோவான் 11:4 அந்த தம்முடைய சீஷரிடம் அவர் சொல்லுகிறார். யோவான் 11:4. இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் பிதாவின் மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனாகிய இயேசு அதனால் அங்கே மகிமை விளங்கும்படியாய்த்தான் லாசரு மரித்திருக்கிறான். தேவனுடைய மகிமை விளங்கப் போகிறது. ஏதோ ஒரு காரியம் நடக்கப் போகிறது, ஏதோ ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது, ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது. நீங்கள் அதை காணப்போகிறீர்கள். தேவனுடைய மகிமை விளங்கப் போகிறது. தேவனுடைய குமாரனாகிய இயேசுவும் மகிமைப்பட போகிறார். இப்பொழுது இந்த ஸ்திரீகள் சொன்ன பிறகு யோவான் 11:23 இயேசு அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். யோவான் 11:23 இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்து இருப்பான் என்றார். நான் இந்த வார்த்தையை கொஞ்சம் பிரித்து சொல்லுகிறேன். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்து எழுந்து இருப்பான், உயிர்த்து எழுந்து இருப்பான் என்றார். இன்றைக்கு வேத பகுதியின், இந்த தேவ செய்தியின் வேத பகுதி எது என்றால் 11:25. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரித்தாலும் பிழைப்பான். உடனே இவங்க சகோதரிகள் சொல்லுறாங்க, மரித்து 4 நாள் ஆச்சு ஆண்டவரே, நீர் சொன்னபடி எப்படி அது நடக்கும்? இது எப்படி உண்மையாகும்? இது எப்படி சத்தியமாகும்? ஆனால் தேவன் இயேசு சொல்லுகிறார், பிதா மகிமைப்படுவார், நானும் மகிமைப்பட போகிறேன் என்று சொல்லுகிறார். சொன்னவர் சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், உன் சகோதரன் உயிர்த்து எழுந்து இருப்பார் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். அங்கு லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார், அது அப்படியே இருக்கட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ரெவலேஷன் சாப்டர் 1:18, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும்
உயிரோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது உங்கள் விசுவாசத்திற்காக ஒரு 2-3 வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில், இப்பொழுது கூட, இன்றைக்கு கூட, இந்த நிமிடத்தில் கூட கர்த்தர் நம்மோடு உயிரோடு இருக்கிறார். ஜீவனுள்ள தேவனை தான் நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் அங்கேயும் இதுக்கு முன்பையும் ஆண்டவர் வசனத்தின் மூலமாய் அதை உறுதியாய் அவர் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார் என்றார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஜீவனுமாய் இருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன். உயிரோடு இருக்கிறவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆமேன். இரண்டாவதாக 1 கொரிந்தியர் 15:55, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இன்றைக்கு வெளியிலிருந்து வார்த்தைகள் வருகிறது, மரண கட்டில் இருக்கிறேன், இனி மரணம்தான். ஆனால் அந்த மரணம்தான் என்று சொல்கிறவர்கள் மரணமே உன் கூர் எங்கே என்று சொன்னார்கள் என்றால், கர்த்தருடைய வார்த்தை அவர் சொன்னார்கள் என்றால் நிச்சயமாய் அவர்களுக்கு ஜெயம் உண்டு. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று. ஆமேன். மூன்றாவதாக ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், பேஜ் நம்பர் 1058, 1058வது பக்கம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13:14, அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். கர்த்தர் சொல்லுகிறார், பாதாளம் உங்களை மேற்கொள்ள முடியாது. அந்த பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி உங்களை மீட்பேன். அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். ஆமேன். பாதாளத்துக்கு வல்லமை இருக்கு. அந்த பாதாளத்துக்கு வல்லமை ஆண்டவருக்கு வல்லமை பக்கத்தில் வர முடியாது. நான் பாதாளத்தின், உங்களுக்கு எதிராய் பாதாளம் வாய் திறந்திருக்கலாம், உங்களை எப்பொழுது விழுங்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கலாம். அந்த பாதாளத்தின் வல்லமைக்கு நான் உங்களை மீட்பேன். மீட்பர் சொல்லுகிறார், நீங்களாக்கி நான் உன்னை மீட்பேன் என்று. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை மரணத்திற்கு நீங்களாக்கி, அந்த மரண கட்டுகளை அக்கினியை அனுப்பி சுட்டு எரித்து அந்த கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாதாளத்துக்கும் மரணத்திற்கும் நீங்களாக்கி மீட்கிறவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஆமேன். ஆமேன். யோவான் 11:25, நானே உயிர்த்தெழுதல், நானே ஜீவன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இயேசு நமக்கு உயிர்த்து எழுகிறவராய் இருக்கிறார், நம்மை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு மனிதன் கொஞ்சம் பிரச்சனையில், கடன் பிரச்சனையில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் அந்த கடனை நாளைக்கு அடைத்து தீர வேண்டும். அங்கங்கே ஓடி பார்த்தா ஒன்றும் இல்லை, எங்கேயும் கிடைக்கல. அவன் நினைக்கிறான், இந்த கடனை நான் தீர்க்காவிட்டால் என் வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது, பிரச்சனை. அப்படி திடீர்னு ஒரு ஆள் வராரு, உன் கடனையெல்லாம் நான் தீர்க்கிறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு காசை கொடுத்தாருன்னா மறுபடியும் அவன் சரீரத்தில் ஒரு புது உயிர், புது ஜீவன் வருகிறது. அப்படித்தானே? எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் விளங்குகிற வேளையிலே கர்த்தர் அங்கு உயிர்த்தெழுதலை கட்டளையிடுகிறார், உயிர்ப்பிக்கிறார். நான் காத்திருந்தது எனக்கு கிடைத்தது, நான் ஜெபித்தது எனக்கு கிடைத்தது, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டது எனக்கு கிடைத்தது. நமக்கு உயிரை தேவன் கொடுக்கிறார், உயிர்ப்பிக்கிறார். அங்கே நமக்கு கர்த்தர் ஜீவனாய் வருகிறார். இதுதான் இதுக்கு அர்த்தம். நான் உனக்கு உயிர்த்து எழுகிறவராய், உனக்கு உயிர் தந்து உன்னை எழுப்புகிறவராய் இருக்கிறேன். நான் உனக்கு ஜீவனாய் இருக்கிறேன், நான் உனக்கு ஜீவனாய் இருக்கிறேன். எல்லாம் முடிஞ்சிச்சுங்க, இனி ஒன்றும் இல்லைங்க, இதோட முடிஞ்சதுங்க. அந்த முடிவுதான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆரம்பமாய் மாற்றித்தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த முடிவுதான் உங்களுக்கு ஒரு ஆரம்பமாய் மாறப்போகிறது. அந்த ஆரம்பத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார், ஜீவனை தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். அதற்காகத்தான் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே
என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாய் நான் வைக்க விரும்புகிறேன். சங்கீத புஸ்தகம் 119 அதிகாரம் 25 வசனம். சங்கீதம் 119 25 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். சங்கீதம் 119 25. ஒரு மனிதனை நிலைப்படுத்துவது, வழி நடத்துவது தேவன் அவனுக்கு அருளின 3 காரியங்கள். ஒரு மனிதனை வழி நடத்துவது, ஒரு மனிதனுக்கு அந்த வழி நடத்தும்படியாய் தேவன் அந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கிற 3 காரியங்கள்: ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆனால் இந்த ஆவி, ஆத்தும, சரீரத்தை வழிநடத்த விடாமல் 3 காரியங்கள் அவனுக்கு எதிராகவும் இருக்கிறது: உலகம், மாமிசம், பிசாசு. இந்த உலகமும் மாமிசமும் பிசாசும் ஒரு மனிதனுக்குள் பிரவேசிக்கும் போது அவன் இடம் கொடுத்தால் அவனுக்குள் காணப்படுகிற, அந்த மனிதனுக்குள் காணப்படுகிற அவன் ஆவி, ஆத்தும, சரீரத்தை அவன் இழக்க வேண்டியது உள்ளது. ஆவி, ஆத்தும, சரீரத்தை செயல்பட விடாமல் இந்த உலகம், மாம்சம், பிசாசு அதை அடக்கி போடுகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆவி உம்மை நோக்கி கூப்பிடுகிறது, ஆவி உம்மை நோக்கி கூப்பிடுகிறது. என் சரீரம் உமக்கு முன்பாய் பரிசுத்தமாய் இருக்கிறது, ஆனால் என் ஆத்துமா, சோல் மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, ஒட்டி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆத்துமா, சோல் என்று சொல்லும்போது மனிதனுக்குள் முக்கியமானவைகளை செயல்படுத்துவது ஆத்துமா, அவனுக்குள் இருக்கிற ஆத்துமா. ஆவி ஓகே, சரீரமும் ஓகே, ஆனால் அவனுக்குள் செயல்படுத்த வேண்டிய, அவனை நடத்த வேண்டிய அந்த ஆத்துமா என்ன ஆகிறது என்றால், செயல் இழந்து போகிற வேளையில் அவன் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறான். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், சிலர் சொல்லுவார்கள், அவர்கள் வாயால் சொல்லி புலம்புவார்கள், என்ன செய்வதென்று தெரியவில்லை. வாய் புலம்புகிறது, ஆனால் செய்வதற்கு சரீரம் ஆயத்தமாயிருக்கிறது. என்ன பேசுவதென்று எனக்கு தெரியவில்லை, எங்கே போகிறதுன்னு தெரியவில்லை, ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையிலே நான் காணப்படுகிறேன். மனிதனுக்குள் இருக்கிற அந்த ஆத்துமா செயல்படாமல் அது அப்படியே அடங்கி போய் மண்ணோடு ஒட்டுகிறது. இதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. நாம் கேட்கிறோம், நாமும் சில வேளையில் பேசுகிறோம், நான் என்ன செய்யுதுன்னு தெரிலங்க, எங்கே போகிறதுன்னு தெரிலங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில, வழி தெரியலைங்க, பாதி தெரியாத ஒரு ஆட்டை போல நான் தவித்து கொண்டிருக்கிறேன், காட்டில் தவித்து கொண்டிருக்கிறேன், இப்படிலாம் சொல்லுகிறோம். ஆவி நல்லா இருக்குது, சரீரம் நல்லா இருக்குது, ஆத்மா திங்க் பண்ண முடியாமல், நினைக்க முடியாமல், செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இயேசுவே உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும், என் ஆத்துமாவை உயிர்ப்பியும், என் ஆத்துமாவுக்கு ஒரு புது ஜீவனை நீ தாரும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், சங்கீதம் 72:13 சொல்லுகிறார், சங்கீதம் 72:13, பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்கள் ஆத்துமாக்களை ஓசன்னா, ஓசன்னா இப்போது ரட்சியும். பலவீனப்பட்டு போகிறான், எல்லா காரியங்களையும் சுமந்து சுமந்து கேட்டு கேட்டு அந்த பலவீனனுக்கு பலவீனம் வருகிறது. அந்த பலவீனத்தின் நிமித்தமாய் அவனுக்கு எதுவும் செய்ய முடியாது. எளியவன் முயற்சி பண்ணுகிறான், ஏதாவது செய்யணும் செய்யணும் செய்யணும்னு முயற்சி பண்ணுகிறான், சந்தோஷமாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுகிறான், ஒன்றும் முடியலை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி அவர்கள் ஆத்துமாக்களை செயல்படுத்த விரும்புகிறார், செயல்படுத்துகிறார். கர்த்தர் ரட்சிக்கிறார், ரட்சிக்கிறார். இன்னைக்கு நான் பலவீனமாக இருக்கிறேன்,
எளியவனாய் இருக்கிற என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது சொல்வீர்கள் என்றால் உங்கள் ஆத்துமாக்கை கர்த்தர் உயிர்ப்பிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். உங்கள் ஆத்துமா உயிர் பெறும். நீங்க அநேக காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் நல்ல ஆலோசனை கொடுப்பார். உங்கள் ஆவி பலப்படும், உங்கள் ஆத்துமா பலப்படும், உங்கள் சரீரம் பலப்படும். கர்த்தர் அற்புதமான காரியங்களை, மகிழ்ச்சியான காரியங்களை, உன் கண்கள் கண்டிராத காரியங்களை, காதுகள் கேட்டிராத காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். நானே உனக்கு உயிர்த்தெழுதலும் நானே உனக்கு ஜீவனுமாயிருக்கிறேன். உன்னை உயிர்ப்பிப்பேன், நீ உயிர்த்து எழுந்து இருப்பாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை கேளுங்கள். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். இரண்டாவதாக சங்கீதம் 119 107 பார்ப்பீர்கள் என்றால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 119 107, நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன் கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். நீ சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். இதுக்கு முன்பாக சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உம்முடைய வசனத்தின்படி உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும். இப்போது சொல்கிறான், நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், மிகவும் உபத்திரப்படுகிறேன். இன்றைக்கு அநேகர் தேவனிடத்தில் கேட்பது இதுதான், இயேசுவே நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். ஆத்மா ஒரு பக்கம் செயலிழந்து இருக்கிறது, அது போதாதைக்கு இப்பொழுது உபத்திரவம் வந்திருக்கிறது. உயிர்த்தெழுந்த வல்லமையை தந்து என்னை உயிர்ப்பியும் ஆண்டவர் என்று நீங்கள் கேட்கிற வேளையிலே கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பலர் சொல்றாங்க, என் ஆத்மா முறிஞ்சு போச்சு, உபத்திரவ நாட்களுக்குள் நான் கடந்து செல்லுகிறேன், என்னை தேற்றுவார் இல்லை, மாறாக என்னை பார்த்தும் பாராதது போலும் இருக்கிறாங்க. என்னை உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உபத்திரம் உங்களுக்கு வருதுன்னா பார்த்தும் பார்க்காதது மாதிரி போவாங்க, உங்களை பற்றி கேட்டும் கேட்காத மாதிரி போவாங்க. சிலர் சொல்லுவாங்க, உபத்திரப்படுகிறனா அது இன்னும் வேணும், இன்னும் அதிகமாய் வேணும் என்று சொல்லி குறை சொல்லி கொண்டே போவாங்க. ஆனால் நான் உபத்திரவப்படுகிறேன், என்னை உயிர்ப்பியும் என்று ஆண்டவரை நோக்கி கேட்பீர்கள் என்றால் உங்கள் தலையை உயர்த்தி உபத்திரவத்தை பாராமல் ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தர் தம்முடைய வசனத்தின்படியே உங்களை உயிர்ப்பிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். சங்கீதம் 34:17 பாருங்க, அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 34:17, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவள் எல்லா உபத்திரவங்களுக்கும் உபத்திரவத்தில் பெருசில்லை சிறுசில்லை, அந்த உபத்திரங்களை எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி அவளை விடுவிக்கிறார், நீங்களாக்கி விடுவிக்கிறார். உன் உபத்திரவத்தை பார்க்கிற கர்த்தர், உன் ஆத்தும வியாகுலங்களை அறிந்த கர்த்தர் இதோ விடுவிக்கிறவராய் உயிர்ப்பிக்கிறவராய் எழுந்திருக்கிறார். இயேசுவே உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், உன் அருகிலே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவதாக கடைசியாக 119 அதிகாரம் 159 வசனம், 119 159, இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன் கர்த்தாவே, உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும், உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும், உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன். ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொள்ள காரணம் என்ன? கட்டளையை விட்டு விலகினபடியால். உபத்திரப்படுவதற்கு காரணம் என்ன? கட்டளையை விட்டு விலகினபடியால். இப்போ சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய கட்டளைகளை நான் நேசிக்கிறேன் ஆண்டவர், எனக்கு என்ன சொன்னீரோ அதை கேட்கிறேன், எனக்கு என்ன சொன்னீரோ அதன்படி நான் செய்கிறேன், எனக்கு என்ன சொன்னீரோ அதன்படி நான் வாழ்கிறேன். உம்முடைய கட்டளையை விட்டு நான் தூரமாய் போக மாட்டேன் ஆண்டவரே, உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன், உமது கிருபையின்படி என்னை ரட்சியும், உமது கிருபையின்படி என்னை ரட்சியும். கிருபை நிறைந்தவர் நம்முடைய ஆண்டவர்.
கர்த்தாவே, உம்முடைய கிருபை எவ்வளவு மேலானது, அந்த மேலான அந்த கிருபையை எனக்கு தந்து என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, உயிர்ப்பியும் ஆண்டவரே. அந்த கட்டளையை காத்து நடந்தால் உன் ஆத்மாவை கர்த்தர் காக்கிறார், உன்னை உயிர்ப்பிப்பார். நீதிமொழிகள் 19:16 சொல்லப்பட்டிருக்கிறது, கட்டளையை காத்து கொள்ளுகிறவர்கள் தங்கள் ஆத்மாவை காத்து கொள்கிறாங்க, காக்கிறாங்க. அதான் முதல்ல சொன்னேன். ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய வசனத்தை, ஆண்டவருடைய கட்டளையை, அந்த நியாயப்பிரமாணத்தை நாம் கை கொண்டோம் என்றால் நம்முடைய ஆத்மாவை அவர் காக்கிறார். அந்த உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். கிருபையை பொழிந்து அருளுகிறார், கிருபையை பொழிந்து அருளுகிறார். சங்கீதம் 119:110 சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கன் எனக்கு கண்ணி வைக்கிறான், ஆனாலும் நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு வழி தவறேன். துன்மார்க்கன் எனக்கு கண்ணி வைக்கிறான் ஆண்டவர், அந்த கண்ணில நான் விழுவேன்னு சொல்லி எனக்கு கண்ணி வைக்கிறான் ஆண்டவர். எவ்வளவு உபத்திரவத்தை கொடுக்கிற ஆண்டவர், அவன் எவ்வளவு உபத்திரவத்தை கொடுத்தாலும் நான் உம்முடைய கட்டளை விட்டு வழி தவறேன், தவற மாட்டேன் என்று. இன்றைக்கு இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நல்ல நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எங்கேயோ போயிட்டு இன்னைக்கு வந்திருக்கிற, இந்த வார்த்தையை கேளு, இந்த வசனத்தை கேளு. நான் உனக்கு சொல்லுகிறேன், நானே உயிர்த்தெழுதல், உனக்கு உயிர் கொடுக்கிற கூடிய தெய்வமாய் வந்திருக்கிறேன். உயிர்த்தெழுதலும் நான் உனக்கு ஜீவனுமாய் இருக்கிறேன், நான் உன்னை உயிர்ப்பிக்க போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கு? ஆண்டவரே, என் ஆத்துமாவை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னை உபத்திரவத்திலிருந்து என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. கேட்டு பாருங்க, நிச்சயமாய் கர்த்தர் உயிர்ப்பிப்பார். ஒரு புது ஜீவனை தேவன் உங்களுக்கு தந்து கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வருகிறது, ஏதோ ஒரு நன்மை வருகிறது, ஏதோ ஒரு காரியம் வருகிறது. பிசாசனவன் கண்ணிகளை வைத்து தடுத்து நிறுத்தி இருக்கிறான். ஆனால் இன்றைக்கு அந்த கிரிகளை எல்லாம் கர்த்தர் அழித்து ஒழித்து நிர்மூலமாக்கி கர்த்தர் ஜெயத்தை தர அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு பரிசுத்தவனை பற்றி தெரியும், யோபு. யோபு, அந்த யோபு புஸ்தகத்தின் உயிர் எது தெரியுமா? அந்த யோபு புஸ்தகத்தில், அந்த யோபு புஸ்தகத்துக்கு உயிர் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? யோபு 19:25 எடுங்க. 19:25 என் மீட்பர், இதுதான் அந்த யோபு புஸ்தகத்துக்கு உயிர் கொடுக்கிறதே மீட்பர் தான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். ஆனால் அவனுக்கு நிலைமையை பாருங்க. 26 என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு என் மாம்சத்திலிருந்து நான் தேவனை பார்ப்பேன். எல்லாம் அழுகி, எல்லாம் போச்சு, எல்லா ஆசீர்வாதங்களும் போயிட்டு, அவன் கண் முன்னால காணப்பட்ட, அவன் அனுபவித்த எல்லா ஆசீர்வாதங்களும் அவனை விட்டு போய்விட்டது. இப்போது யோபு சொல்லுகிறார், எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, நானும் என் மனைவியும் தான் மிச்சம். ஆனால் அனுதினமும் நான் கேட்பது பரியாசம், அவமானம், நிந்தை, இதெல்லாம் சகித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். 27 சொல்லப்பட்டிருக்கிறது, அருமையான வார்த்தை, அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். ஆமேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் காணும். அந்நிய கைகள் அல்ல, என் கைகளே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். Glory to God. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் தான் சொல்றாரு, நான் மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன். என்ன ஆசீர்வாதம் வேணும்? என்ன நன்மை வேணும்? எது வேணும்? ஆண்டவரே, என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் செய்வதெல்லாம் எனக்கு நன்மைதான் ஆண்டவரே. ஆமேன். ஏன்னா உபத்திரவம் நீ செய்ய மாட்டீர் ஆண்டவரே. என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்க நீர் அனுமதிக்க மாட்டீர் ஆண்டவரே.
நான் உம் கட்டளைகளை நேசிக்கிறேன். எனக்கு தந்த அத்தனை வார்த்தைகளை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. வேதத்தை எடுத்து திறந்து விட்டேன் என்றால் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் இருக்கிற அத்தனை வார்த்தைகளும் எனக்குத்தான் ஆண்டவரே. அந்த கட்டளைகள் எல்லாம் எனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை தந்து என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை தந்து என்னை உயிர்ப்பியும். அத்தனை ஆசீர்வாதங்களை பற்றி யோபு சொல்லுகிறான். இந்த ஆசீர்வாதங்களில் நான் திரும்ப பெறுவேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவன் திரும்ப பெற்றானா பறையிலையா? எல்லாவற்றிலும் ரெட்டிப்பாய் அவன் பெற்றான், ரெட்டிப்பாய் பெற்றான். ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரித்து கொண்டான். கர்த்தர் அவனுடைய ஆயுசு காலத்தை இன்னும் அதிகமாய் நீட்டி கொடுத்தார். அவன் தலைமுறை தலைமுறை தலைமுறைக்கு ஆசீர்வாதமாய் தேவன் அவனை மாற்றினார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஒரே ஒரு வார்த்தையை நினைத்து கொள்ளுங்க. இயேசு சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் யாராயிருந்தாலும் அவன் எந்த காரியத்தில் மரித்து போன ஆஸ்தி, ஐஸ்வர்யம், மேன்மை, சுகம் இவையெல்லாம் கிடைக்காமல் வியாதி, பாடு, கஷ்டம், உபத்திரவம், அவமான, நிந்தையில் நீ மரித்து கொண்டிருந்தாலும் உன்னை பிழைப்பூட்டக்கூடிய வல்லமை எனக்கு இருக்கிறது. அதான் அழகாக எழுதி கொடுத்தாரே, அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கீங்களே வேதத்தில். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கருத்தினால் ஆகும். ஆகும் ஆகும்னா ஆகும் தான் அது. ஹல்லேலூயா. வேதத்தில் எவ்வளவோ காரியங்களை நம்ம பார்க்கிறோம் பாருங்க. எவ்வளவோ பரிசுத்தவான்களுடைய சரித்திரம் நமக்காக எழுதப்பட்டு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே. எத்தனையோ ஏழைகளுடைய சரித்திரம் எழுதப்பட்டு கொடுத்திருக்கிறது. எத்தனையோ பணக்காரர்களுடைய சரீரம் எழுதப்பட்டு கொடுத்திருக்கிறது. ஆனால் எல்லாவற்றிலும் மேன்மையான ஒரு வார்த்தை, நான் உனக்கு உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், நீ மரித்தாலும் பிழைப்பாய், என்னை விசுவாசிப்பாய் என்றால் கர்த்தர் வசனத்தின் மூலமாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு உயிர்த்தெழுந்த நாளிலே ரட்சிப்பின் இயேசுவை குறித்து கடந்த வாரம் இப்போது ரட்சியும் என்று புலம்பிக் கொண்டே இருந்தோமே. கடந்த வாரம் முழுவதும் ஓசன்னா 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 என்று புலம்பிக் கொண்டிருந்தோமே. அந்த ரட்சிப்பின் பலன் இன்றைக்கு கர்த்தர் தருகிறார். எடுத்துக்கொள்ளுங்கள், எடுத்து சொல்லுங்கள். அதே வல்லமை உங்களுக்குள்ளே வருகிறது. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிற உங்கள் ஆவி, ஆத்தும, சரீரத்தை கர்த்தர் புதுப்பித்து புது ஜீவனை கொடுக்க போகிறார். இனி உங்கள் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்காது. இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் உபத்திரவங்களிலிருந்து நான் உங்களை விடுவிப்பேன். உபத்திரவம் இனி உங்கள் பக்கம் நெருங்குவதற்கே அது பயப்படும். ஏனென்றால் கர்த்தர் ஒரு புது ஜீவனை தந்திருக்கிறார். புது வார்த்தையை உங்கள் வாயிலே போட்டிருக்கிறார். உங்கள் வார்த்தையின் மூலமாய் அந்த கிரியைகளை நீங்கள் அழிப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். மூன்றாவதாக ஆண்டவர் தம்முடைய கிருபையினால உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கிருபையை தந்து ஆசீர்வதிக்க போகிறார். கிருபையோடு பாடிட்டு இருந்தோம், பேசிட்டு இருந்தோம். அந்த கிருபையின் பலனை இந்த நாளில் நீங்கள் ருசித்து பார்க்க போகிறீங்க. ஹல்லேலூயா. கிருபை என்னதென்று ருசித்து பார்க்க போகிறீங்க. கிருபையின்படி கர்த்தர்களை உயிர்ப்பித்து ஆசீர்வதித்து வழி நடத்துவராக. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எழுந்து நின்று அந்த உயிரோடு இருக்கிற தெய்வத்திட்ட கொஞ்ச நேரம் பேசுவோமா? ஆவியால் இன்றும் என்றும் என்னையும் உயிர்ப்பிக்கவே, ஆவியால் இன்றும் என்றும் என்னையும் உயிர்ப்பிக்கவே, ஆவியின் அச்சாரம் எனக்களித்தாரே. சபையே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆவியின் அச்சாரம் எனக்களித்தாரே, அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே,
உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என் ஆத்துமாவை, என் சரீரத்தை உயிர்ப்பிக்கும்படியாய் அவர் எழுந்து வந்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என் உபத்திரவத்திலிருந்து என்னை விடுவிக்கும்படியாய், வசனத்தின்படி என்னை உயிர்ப்பிக்கும்படியாய் இந்த காலை வேளையில் என் அருகில் வந்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய கட்டளையை நான் நேசிக்கிறபடியால், அந்த கட்டளையின்படி நான் நடக்கிறபடியினால், அவருடைய கிருபையின்படி என்னை உயிர்ப்பிக்க வந்திருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் இயேசு உயிரோடு இருக்கிறார். எல்லாரும் ஜெபிப்போமா. இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு உங்கள் மேல் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினால. எந்தெந்த கிரியைகள் மண்ணோடு மண்ணாய் போகும்படியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த கிரியைகளை எல்லாம் கர்த்தர் அக்கினி அனுப்பி அவைகளை சாம்பலாக்குகிறார். நான் மண்ணோடு ஒட்டி கொள்ளும்படியாய் என் ஆத்துமாவை கர்த்தர் உருவாக்கவில்லை. என் ஆத்துமா கவிபாடும், என் ஆவி ஆண்டவரை துதிக்கும், என் சரீரம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய்த்தான் எனக்கு ஆத்தும சரீரத்தை தேவன் தந்து வசனத்தின்படி என்னை இன்றைக்கு உயிர்ப்பித்திருக்கிறார். வசனத்தின்படி என்னை உயிர்ப்பித்திருக்கிறார். அநேக உபத்திரவங்கள், தாங்க முடியாத உபத்திரவங்கள், மனுஷர்களாலும் பொல்லாத சபிக்கப்பட்ட கிரியைகளாலும் பிசாசுகளினாலும் அநேக உபத்திரவங்கள், ஏமாற்றம், தோல்வி, அநேக வியாதி, அநேக பிரச்சனைகள், ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி உயிர்ப்பியும் என்று நான் சத்தமிட்டு ஜெபித்தபடியினால இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் சொல்லி என் சரீரம் ஆட்கொள்ள முடியாதபடி அப்படிப்பட்ட வல்லமையை அக்கினியாய் என் மீது ஊற்றுகிறார். அக்கினியாய் ஊற்றுகிறார். எந்தெந்த கிரியைகள் எங்கிருந்து எழும்பினதோ அவைகளை நீ தேடியும் காணாத வண்ணம் அவளை கர்த்தர் அக்கினியினால் சுட்டி எரிக்கிறார். Glory to God. என் மீட்பர் உயிரோடு இருக்கிற அப்படின்னால அவர் தமது கிருபையை அளித்து என்னை உயிர்ப்பிக்கிறார். இதுவரைக்கும் என் காதுகள் கேட்டது, என் கண்கள் கண்டது எனக்கு பிரியமில்லாதது. ஆனால் என் தேவன் கிருபையை தந்து என்னை உயிர்ப்பித்து எனக்கு முன்பாய் வருகிறதெல்லாம் எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் தரும்படியாய் கர்த்தர் தருகிறார். பிரியமானவர்களே, கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதியுங்க, ஆண்டவரை ஆராதியுங்க. இதுதான் உயிர் சொல்தல். நானே உயிர் சொல்தலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிப்பாய் என்றால் மரித்து கொண்டிருக்கிற, செத்து கொண்டிருக்கிற, அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிற நீ பிழைப்பாய் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்தின்படி உங்களை உயிர்ப்பிக்கிறார். நீ பிழைப்பாய். இந்த ஆண்டு, இந்த 25வது வருஷம் உனக்கு ஒரு சிறப்பான வருஷமாய் கர்த்தர் மாற்றித்தர அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த 20ஆம் தேதி உன் வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் தம் ஜீவனை உனக்குள் அனுப்புகிறார். கர்த்தர் தம் ஜீவனை அனுப்பி உன்னை உயிர்ப்பிக்கிறார். உன் சரீரத்தை பார்க்கிறாயோ, உன் சரீரம் பலவீனமாயிருக்கிறதோ, உன் சரீரத்திலே வெளிப்படையாய் சில வியாதியின் கூறுகள் தெரிகிறதோ, அவைகளை பார்க்கிறாயோ, ஆண்டவரே உம்முடைய கட்டளையை நேசிக்கிறேன், இந்த உபத்திரவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தந்து என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. சகோதரனே, சகோதரியே, நீ வேலை செய்கிற ஸ்தலத்திலிருந்து, இல்லாவிட்டால் அரசாங்கத்திடமிருந்து பல காரியங்களை நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ, அது கர்த்தரால் உனக்கு வரும் என்று இந்த பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன். கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்க போகிறார். உன் உண்மையை அறிந்த ஆண்டவர், நீ வடிக்கிற கண்ணீரை கண்ட ஆண்டவர், நீ படுகிற பாடுகள் பிரச்சனைகளை பார்த்த ஆண்டவர், உன் உபத்திரவத்தை பார்த்த ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்து உன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். வசனத்தின்படி உன்னை விடுவித்து உன்னை உயிர்ப்பிக்க போகிறார். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நீ எடுத்துக்கொள். வாய்ப்பேச முடியாமல், யாரிடம் எதுவும் சொல்ல முடியாமல், அடங்கி ஒடுங்கி ஒரு மூலையிலே இருக்கிறேன், வெளியே தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறேன்.
என்னை நேசிப்பார் இல்லை, எனக்கு உதவி செய்வார் இல்லை, எனக்கு ஆதரவு கொடுப்பார் இல்லை. இதோ உலகத்தில் இருப்பவனிலும் மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் உன் அருகிலே வந்து நிற்கிறார். உன்னை உயிர்ப்பிக்க எந்த இடத்திலிருந்து வெளியே தள்ளப்பட்டாயோ அந்த இடத்துக்கு நீ ஆசீர்வாதமாய் மாறப்போகிறாய். எந்த பரியாசக்காரர்கள் உன்னை துன்புறுத்தினவர்கள், வேதனைப்படுத்தினவர்கள், கண்ணீர் வடிக்க வைத்தவர்கள் மத்தியில் கர்த்தர் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறார். எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறார். என் கருத்தில் எதுவும் இல்லை ஆண்டவரே, ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என் கருத்தை பாரும் ஆண்டவரே, என் கருத்தை பாரும் ஆண்டவரே. அதே கருத்தை ஆண்டவருக்கு முன்பாய் ஏந்தி நில்லு, ஆண்டவருக்கு முன்பாய் காண்பித்து நில்லு. உன் கரங்களை ஆசீர்வதிக்க அவருடைய கரம் இறங்கி வருகிறது, அவருடைய கரம் இறங்கி வருகிறது. அந்த காயப்பட்ட கரம் உன் கரத்தை தொடுகிறது. அந்த கரத்திலிருந்து வடிந்த இரத்தம் உன் கரங்களை சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி உன் கரங்களை கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறார். நீ நிரம்பி வழியக்கூடிய ஒரு பாத்திரமாய் மாறப்போகிறாய். அப்பா, ஏராளமான கடன் பிரச்சனை ஆண்டவரே, உம்முடைய கட்டளைகளை மறந்தபடியால் இன்றைக்கு அந்த கடன் பிரச்சனை இருக்கிறேன். உணர்ந்து ஒரு உண்மையான இருதயத்தோடு என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே என்று கேட்பாய் என்றால், உம்முடைய கட்டளைகளை நேசித்து அதன்படி நடப்பேன் என்று சொல்வாய் என்றால், எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறார். உன் நடைகளை பலப்படுத்து, உன் கரங்களை பலப்படுத்து, உன் இருதயத்தை ஆண்டவருக்கு நேராய் திருப்பு. வேதம் சொல்லுகிறது, நீதிமான்கள் கூப்பிடுகிற வேளையில கர்த்தர் கேட்டு அவர்களை ரட்சிப்பாராம். எளியவனுக்கும் பலவீனனுக்கும் அவர் இறங்கி அவளை ஆசீர்வதித்து ரட்சிப்பாரா. ஒன்றை நினைத்துக்கொள் சகோதரியே, வேற யாரும் சொல்லாத வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி உன்னை மீட்பேன், மரணத்துக்கு நீங்களாக்கி உன்னை விடுவிப்பேன். இது கர்த்தருடைய வார்த்தை. Glory to God. இயேசு சொன்னார், நானே உனக்கு உயிர் தழுதலும் நானே உனக்கு ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசி, உனக்கு சாவு இல்லை. நீ மரித்தால் நீ பிழைப்பாய். நான் பிழைப்பூட்டுகிறவர், என் ஜீவனை உனக்கு தருகிறேன். தகப்பனே, இந்த உயிர்த்தெழுந்த நல்ல நாளில் நீர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வசனத்தின்படி எங்கள் ஒவ்வொருவரை உயிர்ப்பியும் ஆண்டவரே, பிழைப்பூட்டும் ஆண்டவரே. கிருபையினாலும் ஆசீர்வாதங்களால் நிரப்பும்படியாய் செபிக்கிறேன் தகப்பனே. கர்த்தருடைய சத்தியத்தின்படி நான் நடப்பேன், கட்டளைகளை நேசிக்கிறேன், பிரமாணத்தை நேசிக்கிறேன். என்னை உயிர்ப்பியும் என்று யார் சொல்கிறார்களோ அந்த குடும்பங்கள், அந்த தனிப்பட்டவர்கள் ஜீவியம் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. தகப்பனே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, உடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவர்களை பிழைப்பூட்டி உயிர்ப்பித்து அநேகத்துக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றும் அந்த உயிர் தெழுந்த வல்லமை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உச்சம் தலைமையில் நாடி நரம்புகளில், எலும்புகளில், சதைகளில், சரீரத்தின் அவயங்களில் இறங்கி கர்த்தாவே அவர்களுக்கு ஒரு புது ஜீவனை கொடுத்து கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் என்று சொல்லும்படியாய் ஒவ்வொருவரை கர்த்தர் வழி நடத்தும், ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். திருச்சபையும் கர்த்தர் ஆசீர்வதித்தும் நாமத்தை மகிமைப்படுத்தும். சகல துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் இரத்தத்துக்குள்ளும் ஆண்டவர் உம்முடைய ஆளுகைக்குள்ளும் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தரனை உயிர்ப்பித்திருக்கிறார். Glory to God. அவர் எனக்கு உயிர்த்தெழுதும் ஜீவனுமாயிருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் இருதயத்தின் மீது கருத்தை வைத்து சத்தமாக சொல்லுவோமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட ஒரு புதிய வல்லமையோடு எழும்புவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.